நேற்று நாங்கள் இங்கே தாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாம உள்ள வந்தாங்க. நாங்கள் முன்னாடி முனிப்பங்கோயில தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸ், அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலரில் வரவங்கள உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. டூ வீலரில் வந்தவங்கள உள்ள ஆனால் ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸ் திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும்? அங்கே போயிருந்தா தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு, என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேரை போட்டு மிதிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மண்டிட்டு தான் உரிமை போயிடுனா எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல 10,000 பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லை. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? உள்ள வந்திருக்கலாம்ல எல்லாருமே. கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும். 8:15 அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வராங்க. Download ShareChat.